என்ன இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்க? பொறுமையா போனா என்ன? எம்மா படம் போட்டுருவாங்கம்மா. ஃபர்ஸ்ட் முதல்ல இருந்து பார்க்க வேண்டாமா படத்தை? ஏண்டி படத்துக்கு கூப்பிடுறதுக்கு சாமி படத்துக்கு வரவே மாட்டேன் அந்த குதி குதிச்சா இப்ப என்ன ஆளுக்கு முன்னாடி ஓடுறாமா? நீனே வருஷத்துக்கு ஒரு படத்துக்கு தான் கூட்டிட்டு போற, அதையும் முதல்ல இருந்து பாக்கலன்னா படமே புரியாது. வாமா வேமா. படம் புரிஞ்சுட்டா மட்டும் அப்படியே படத்தை பார்த்து திரும்பி நடந்துருவியாக்கும். போ ஊரு சனமே போயிருச்சு. நீ ஊருக்கு கடைசியில வர்ற, வீட்டுல இருந்து கிளம்பும் போது எத்தனை மணி? இந்நேரம் நடந்து சீக்கிரம் வர்றது இல்ல. அவங்களோட போய் உடஞ்சுக்கிட்டு ஒட்டி உடச்சுக்கிட்டு திரிவாங்களா? எல்லாரும் உள்ள போய் அடையட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். போ நடந்து. சீட்டு கிடைக்காதுமா. ஆமா, பொல்லாத சீட்டு. எம்எல்ஏ சீட்டா கிடைக்காம போறதுக்கு பாடி அங்கிட்டு எல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆக போகுது, பாத்துக்கிட்டே இருக்கு. ஆமா, ஹவுஸ்ஃபுல் ஆகுது. போ நடக்குது. இது என்னடி செருப்பு? இது ஓன் செருப்பு கொடுத்துருக்கு. இந்த செருப்பு நடக்க முடியுது, டிஸ்கோ டான்ஸ் ஆடுன மாதிரி இருக்குது. நீ உன் செருப்பை போட்டுக்கிட்டு வர வேண்டியதானே? அந்த வச்சுடி வேன் செருப்பு. நட 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 நடு. ஒரு பாவாடை அவனைய கட்டிட்டு வரக்கூடாது அடி. இத சுடிதார போட்டு வந்திருக்கிறேன். பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பொம்பளை பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கா பாரு, இந்த சேலட்டி சிரிக்கின்னு என்னைய பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்களா? சுடிதார் நல்ல ட்ரெஸ் தானம்மா. சுடிதார் நல்ல ட்ரெஸ் தான், நான் இல்லன்னு சொல்லல. அத நம்ம போடப்படாதுடி. அப்ப கொஞ்சம் வயசு இதையெல்லாம் இருக்கும் போது பாவாடை தாவணி தான் போட்டுக்கிட்டாதே. பாக்குறவங்க பொண்ணு கேட்டு வருவாங்க. நட நட. ஒரு தலையை குனிஞ்சுக்கிட்டு நட. ஐயோ, சோத்து வாடு. சோத்தை திங்க சொல்லி 7 தடவை திம்ப. ஒரு நடக்க தெரியுது உனக்கு? தலையை குனிஞ்சு பொம்பளை மாதிரி நட. மாதிரியா? அது கொஞ்சம் கஷ்டம் தான். நட. என்னடி இப்படி போய்கிட்டு இருக்க? நீ தினமா நட நடன. ஏடி இங்கே பாரு, பொம்பளை மாதிரி குனிஞ்சு நடந்தா இப்படி குனிஞ்சுட்டு இப்படி நடக்கணும், புரியுதா? அது வயிற்று வலிக்காரவங்க தான் அப்படி நடப்பாங்க. கேரு, உன்னையெல்லாம் கட்டிட்டு போறேன் பாரு, அவனுக்கெல்லாம் கோயில் கட்டி தான் கும்பிடணும். அப்ப கும்பிட்டா போகுது. கும்பிடுவோம். வா வா வா. செருப்பு எடுத்து கொடுத்துருக்கா பாரு. என் காலை ஒடிக்கிறதுக்குமே செருப்பு எடுத்து கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். செருப்பு நல்ல செருப்பு. நீ தியேட்டருக்கு கிளம்புனதுல இருந்து வீட்டுக்கு தியேட்டருக்குள்ள போற வரைக்கும் நொய் நொய்னு தான் வந்திருக்கேன். செருப்பு எடுத்து கொடுத்துக்க, ஒரு நல்ல செருப்பு எடுத்து கொடுத்துருக்க கூடாது. என்னடி பின்பக்கம் தூக்கிக்கிட்டு இருக்குது இப்படி? அது கொஞ்சம் வளர்த்தியா இருக்கணும். செருப்பு கழட்டி கையில பிடிச்சிட்டு வாங்க. அல்ல பின்ன அப்படி சொல்லி விடாக்கிட்டு செருப்பு கொடுத்துட்டு வர மாட்டாம. நடங்கிட்டு நில்லு நில்லு, இப்படியே நில்லு. எல்லாரும் போய் அடையட்டும். எம்மா படம் போட்டுருவாங்கம்மா. அப்படி போறட்டு முடியும். எல்லாரும் உள்ள போட்டும், இல்லாட்டி நம்மள இடிச்சுக்கிட்டு உள்ள போவாங்க. கூட படத்துக்கு வர்றதுக்கு வீட்லயே இருந்திருக்கலாம் தொலைஞ்சு. என்னக்கா படத்துக்கு வந்தீங்களா? ஆமா, படத்துக்கு அப்ப தியேட்டருக்கு எதுக்கு வருவா? படத்துக்கு தான் வந்தேன். சரி நீங்க போங்க, வாரேன். தள்ளி நில்றீங்க. போங்க வாரேன். என்ன சேர்ந்து போவோம். வாரேன் தா. இவ ஒண்ணுக்கு இருக்கணும்னா இருக்க வச்சுட்டு வாரேன். அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. நான் இப்ப சொன்ன உனக்கு ஒண்ணுக்கு வருதுன்னு. பொண்ணுக்கே வராத இருக்க மாட்டியா? அதுக்காக ரோட்லயா? ரோட்ல இல்ல, அவகிட்ட அப்படி சொல்லுவான். ஏன் அவ வீட்டுல இப்ப தாண்டி பொம்பளை வயசுக்கு வந்துருக்கு. 30 நாள் தீட்டு இல்லையா? அவ பாட்டுக்கு வந்து கூடி நின்னு உரசிட்டு போனானாக்கு என்ன செய்ய? பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு தான் படத்துக்கு வந்திருக்கா அவங்க. அப்படித்தான் வந்திருப்பா போல இருக்கு. யாருக்கு தெரியும்? போ. இனிமேல் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாத. அடுத்தவங்கள்ட்ட சொல்லும் போது என்னையா ஒண்ணுக்கு இருக்கிறேன்னு சொன்னது ஒரு தப்பாடி. எனக்கு சங்கடமா இருக்குதுல்ல. சரி மதார், எப்படி சொல்லணும்? ஒண்ணும் சொல்ல வேண்டாம் நீங்க. வாங்க போயிட்டாங்க. போயிட்டாங்களா? போட்டு பாப்போ. போடி. சாமி படம்னா கடந்து அழுறாளே. ஆம்பளை போய் ஆடுற ஆட்டத்தை பாக்குறதுக்கு ஏறிட்டு ஓடுவான். சாமி படத்தை பார்த்து 4 புத்தி வரணும். சாமி நல்ல நிலைமைய கொடுமா, 4 படிப்பை கொடுமான்னு கேட்கற மாதிரி இருக்கணும். ஏதோ படிக்கிற நிலைமை தான் பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு. 8ஆம் கிளாஸ்ல 8 வருஷம் ஃபெயில் ஆகி உட்காந்துட்டேன். வாரேன். கூறு கட்ட சிரிக்கி எங்க நீ வாட்டுக்கு படபடன்னு உள்ள போய்கிட்டு இருக்கிற? தியேட்டருக்குள்ள உட்காரமா? தியேட்டருக்குள்ள உட்கார வேண்டாம். இப்படி வாசப்படியில உட்காந்து பாப்போம். உட்காரு. வாசப்படியில உட்கார்றதுக்கு 10 ரூபா 20 ரூபா டிக்கெட் காசு கொடுத்தியா? காசு நான் தானே கொடுத்தேன். உனக்கு ஏன் இந்த கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற? உட்காந்து இப்படி உட்காந்து பாப்போம். சேர்ல உட்காந்து பார்த்தா தான் நல்லா தெரியும். கீழே இருக்கு, அதுவும் வாசப்படியில உட்கார சொல்றேன். என்னமோ உள்ள நல்லவனும் இருப்பா, கெட்டவனும் இருப்பா, எல்லாரும் இருப்பாங்கடி. அவங்களோட போய் உரசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்கும்? அப்படி உட்காரு, கீழே உட்காரு பாப்போம். காலை நீட்டிக்கிட்டு ஃப்ரீயா உட்காந்து பாப்போம். ஆனா நீ வீட்டுல இருந்து அந்த படத்துக்கு கூட்டிட்டு வந்ததுல இருந்து எத்தனை அடி அடிச்சுட்டேன், எத்தனை திட்டுட்டேன், எத்தனை பேருக்கிட்ட என்ன இல்லாததெல்லாம் சொல்லி வச்சிருக்கிற. இப்ப குடுமையை பிடிச்சிருக்கிற. சரி விடுறி. கருத்த முத்தா இருக்கிற. நான் சொன்னதெல்லாம் நீ கேப்பேன் தானே கூட்டம். சாமி படத்துக்கு வரணும் முடி. சாமி படத்துல வந்து எனக்கு நல்ல புத்திய கொடு கடவுளே அப்படின்னு கேட்கணும். உட்காரு.
அம்மா. ஏண்டி என்ன பந்தியா போடுறாங்க இப்படி பப்பரத்தான உட்காந்துக்கிட்டு இருக்க ஒதுக்கி பொம்பளையா லட்சணமா ஒழுங்கா உட்காருடி. என்னைய பாக்குற நான் வயசானவா அப்படித்தான் காலை நீட்டி இருப்பேன். நீ பொம்பளை பிள்ளை அடக்க ஒடுக்கமா இருக்கிறது இல்லையா? சம்மணந்தே போட்டு உட்காந்துருக்கேன். இனி எங்கிட்ட அடக்கமா உட்காராது. அந்த போட்டோ இப்பதான் கடைசியில கடை போடுறேன். அதுக்குள்ள இங்க வந்து ஓடி வந்துட்டேன். இனி எத்தனை பேர் நம்மள தாண்டி தாண்டி போக காத்து கிடக்காங்களோ. ஏமா இவ காசையும் கொடுத்துட்டு இப்படி கதவுக்கு ஓரத்துல இப்படி எட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவன் உள்ள போய் சிலாங்க அந்த பெஞ்சு மேல உட்காந்தா என்னமா? ஆமா உங்க கொப்பை இப்படி சொத்து 1.5 லட்சம் ரூபாய் எழுதி கொடுத்துட்டேன். காசை பாவம் காசை கொடுத்துட்டேன். 10 ரூபா நான் தானே கொடுத்தேன். இப்படி உட்காந்து பாரு. நீ எங்க இருந்து கொடுத்தீங்க? எங்க அப்பா சம்பாரிச்சு கொடுத்தானே கொடுத்தீங்க. நான் கொடுத்தேங்கிறிய. எங்க அப்பா 1.5 லட்சம் ரூபாய் சம்பாத்தியத்துல எங்க அப்பா 5000 கொடுத்தா ஒரு வருஷத்துக்கு வச்சீங்கன்னா வந்துரும் 1.5 லட்சம் ரூபாய். கொப்பை என்ன கலெக்டர் ஆபீஸ்ல மணி அடிச்சுக்கிட்டா இருக்கிறாரு. பால் பண்ணையில வேலை வைக்கிறாரு. 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்க போறா. பால் பண்ணையில இருக்கிறாரு. பால் பண்ணையில ஏதோ 4 மாடு இருக்க போய் கொப்பையும் போல ஓடிக்கிட்டு தெரியுது. பாரு இங்க பாரு. பாக்குறேன். மண்டைய மறைக்காதடி தள்ளி இருந்து பார்த்தா என்னவா? நீ தானே முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற. ஏன் மண்டைய மறைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப? தெரியுதா? தெரியுது தெரியுது பாரு. சப்பா என்ன வெக்க ராத்திரியில கூட இந்த வெக்கையா இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வெக்க அடிக்குதுடி. இவன் போற உரங்களை பாப்பாங்க உடுக்கமா உட்காருமா? நீ இல்ல அடக்கத்தை பத்தி பேசிக்கிற. அடக்கம் கட்டத்தனமா ஏண்டி வயசான காலத்துல அப்படி இப்படித்தான் இருப்பாங்க. வயசானவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. நம்ம ஊர் பிள்ளைய நல்ல பிள்ளைய. இங்க பாரு. சிவபெருமா வந்துட்டாரு. சிவபெருமா ஐயோமா சிவபெருமா கோயிலுக்கு போயிருந்தாக்க கோத்தவங்க போய் நல்லா இருந்துருவாங்க. இப்படி கோயில சாமி கும்பிடாம தெரியற கும்பிடு. ஐயோ சிவபெருமானே ஐயா ராசா சிவபெருமானே நல்லா இருக்கணும்யா. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏமா தேட்டருமா? தேட்டர்ல வந்துக்கிட்டு ஏன் அந்த கத்துக்கிட்டு இருக்குதா? நீனு தேட்டருக்கு யாரு இல்லன்னா பாரு பாரு பாரு. என்ன இது? எதுக்கும் கும்பிட்டு வைப்போம். இல்லைன்னா அதுக்கு ஒரு அடி விழுகும். என்னமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உங்களோட சாமி பார்க்க படமாக்க வந்தா நீ என்ன சாமி ஆடிக்கிட்டு இருப்ப? என்னால தூக்கிட்டு எல்லாம் போய்கிட்டு இருக்க முடியாது. அடங்கி உட்காரு. சாமியை கொஞ்சம் மேல ஏத்திக்கிட்டு இப்படி சாமி படத்துக்கு வந்தா அருள் வர்றதெல்லாம் சகசம். அருள கொஞ்ச நேரம் அடங்கி இருக்க சொல்லு. இங்க அடங்க முடியாது. நம்மளால தூக்கிட்டு போக முடியாது என்னால. இந்த அருள் உனக்கு பிடிக்காது? வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அருள் போய் 1000 ரூபாய் கிஸ்தி போய் விளையாடுறியா? அது வரல கூட ஏன்டா அருள் வரல விளையாட்டுக்கு? ஏன்டா அருள் வரல விளையாட்டுக்கு? கூப்பிட்டு கூப்பிட்டு உட்காந்து அழுவுறியா? நீ எப்ப பாரு அருள் எழுத்துக்கிட்டே தெரியும். சரி படம் பார்க்க வந்தியா? எதுக்குமா? பாருடி அடி இங்க பாரு அருள் இப்படி வருதடியா. அந்த சத்தத்தை கேட்டாலே எனக்கு அருள் வருதுடி. அம்மா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. யாரும் இல்லம்மா, நான் தாமா இருக்கேன். ரொம்ப தூரம் வீட்டுக்கு நடக்கணுமா? வண்டி வாசல்லாம் இல்லம்மா. அருள மலை ஏற சொல்லுமா. ஏறிட்டாரா? ஏறிட்டாரு பாரு பாரு ஏறட்டும். இந்த படம் முடிகிற வரைக்கும் இன்னும் எத்தனை அருள் வர காத்திருக்கோம். சிவம் இல்லையே சக்தி இல்லை. சக்தி இல்லையே சிவம் இல்லை. அதுதான் சக்தி இல்லையே சிவம் இல்லையா? இல்லையா நல்லா கேளு கேளு. முன்னாடி உட்காந்துனியா பொத்து பொத்துன்னு அடிக்கிறதுக்கு? பாரு பாரு நீ இங்க அடிச்சு வளர்த்தா போற இடத்துல நீ நல்லபடியா இருப்ப. அது இதுக்காவா? இந்த பாரு இப்ப எடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள நீ எத்தனை அடி அடிச்சிருக்கியான்னு. சாத்து என்ன இது கையுக்கு முன்னாடி வேற உட்காந்துக்கிறா. அடிக்கவும் கூடாதுங்கிறா. ஐயோ நாகேஷ் நீ இந்த காலத்துல பாப்பீங்க. இந்த காலத்துல நாகேஷ் பாரு என்ன சிரிப்பு. பாரு நாகேஷ் சிரிப்பு எப்படி இருக்கு? சிரிங்க சிரிங்க. A few moments later. இடவெள போடுறேன். இன்னும் இடவெள போடலாமா? ஐயோ இந்த படத்தை நான் முன்னாடியே பார்த்துட்டு இப்ப இடவெள போட்டுவாங்க. எல்லாரும் குறுக்க முறுக்க போய்கிட்டு இருப்பாங்க. நம்ம மேல இடிச்சுவாங்க. இடவெள போட விட்டு போவோமா? ஐயோ யாரையும் உரசாம கிட்ட போய் தள்ளி இப்ப வாடி எந்திரிச்சங்கிட்டு ஆடி இன்னும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க. ஒதுங்கி இல்லடி. ஏமா இதுக்கு மேல ஒதுங்குனா செவர உடச்சுக்கிட்டு போய் தான் ஒதுங்கணும். ஒதுங்கி நில்லு. ஆமா நீ ஒதுங்குறதுக்கே இங்க 16 வயசாகி போச்சு. நீ இந்த ஒதுக்கத்தை எங்கத்தான் ஒதுக்க போறியோ தெரியல. நீனு
இப்ப தெரு போற ஓரமெல்லாம் இடிச்சுட்டு போயிட்டாலும் அது சங்கடம் தானே நமக்கு. சுத்தமா இருக்க முடியும் எப்பவுமே. ஏமா ஆளுக இடிக்கிறனால என்னமா வந்துட போகுது உனக்கு? இவ்வளவு ஆகாதுமா, இவ்வளவு சுத்தம் ஆகாது என்னைக்குமே நினைச்சுக்க. நீ செத்த 4 பேர் தூக்கி போடணும் மனசுல வச்சுக்க. ஆமா, நான் இந்த பாத்துக்கிட்டு இருக்க போறேன் எவன் என்ன தூக்குறான்னு. ஆடிவாடி ஆமா. நீ உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுமா. நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் இருமா. பாத்ரூம் போறியா? எனக்கு இங்க போய் பாத்ரூம் போறேங்கிற அரிப்பு வந்துட முடியும். அன்னைக்கு ஒரு இடத்துல நில்லு. அவங்க என்னைக்கு கழுவுனாங்களோ? ஏமா டெய்லி கழுவாமலாம் இருக்க மாட்டா. ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் போட்டு கழுவி இருப்பாங்க. ஆமா, ப்ளீச்சிங் பவுடர் இந்த மாதிரி வாங்கி கொடுத்து கழுவ சொன்னாங்க. பாத்துக்கிட்டு இருந்த மாதிரி சொல்றாங்க. என் கை கழுவுனாங்க. இம்புட்டு காசு போட்டு டிக்கெட் வாங்குறாங்களே, வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் அந்த ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அதை கழுவ கூடாது. நாட்டம் உட்கார்ற இடத்துல அடிக்குது. எனக்கு நாரவே இல்லையம்மா. சுத்தமா இருக்கணும் முடியும். என்னன்னு ஒரு சுத்தத்துக்கும் உனக்கு பொருத்த முடியும். எனக்கு பிள்ளை பிறந்துபிட்டு சுத்தத்துக்கும் உனக்கு ஏழா பொருத்தமா இருக்கு. போற வழியில ரோட்ல இருந்துட்டு போவோம் பொண்ணுக்கு. போட்டுட்டு அழகிய படம் படம் காரமோ. அம்மா இந்த ஆரம்பிச்சுட்டாடாப்பா. பாருங்க படத்தை சும்மா நொம்மான்னுகிட்டு வந்ததுல இருந்து 150 தடவை நொம்மா போட்டுட்டான். அம்மா என்னாடி அங்க பாருமா, எல்லாரும் சோள பொரியும் ஐஸ்கிரீம் திங்கிறாங்கம்மா. எனக்கும் ஏடி இது மெதுவா கேக்குறேன். உங்க அண்ணம்மா என்ன அம்பட்டு பெரிய கஞ்சத்தன காடியா நினைச்சுக்கிட்டு உனக்கு மிஞ்சினதாண்டி என் சொத்து. ஆடி ஆடி இப்படி இருக்கிற உனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கவா இருப்பேன் நான். ஆமா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ எதுக்கு வாங்கிக்கிட்டு நான் எதுக்கு இருக்கேன்? சரிமா, ஒரு ஐஸ்கிரீமும் ஒரு பாப்கார்ன். இந்த இரு அவசரம். ஒரு ஐஸ்கிரீமும் ஒரு சோள பொரியல். இந்த கல்லுக்கோனா வீட்டுலயே செஞ்சது. இந்த தின்னு தின்னு. கடையெல்லாம் ஒண்ணு வாங்கி திங்கப்படாதுடி. இத தின்னு சொன்னா கேட்க மாட்டேன். திருடி மேல தின்னுகிட்டே படத்தை பாரு. இது வாயில போட்டு உதப்பிக்கிட்டே படத்தை பத்தினா படம் முடிஞ்சிடும். உதப்பிக்கிட்டே வீட்டுக்கு போயிடலாம். பாவம்னு நம்மளே செஞ்சு முந்தானையில முடிஞ்சு கொண்டுகிட்டு வந்தா இந்த பாடுவா. இன்னைக்கு கடிக்க முடியாது. அடுத்த படத்துக்கு வரும்போது எடுத்துக்குவோம். இதுலயே முடிஞ்சு வைப்போம். என்னடி பாக்குற? இந்த 2 முட்டையுமே போன ட்ரிப் நானும் சாந்தி படத்துக்கு வந்த பாரு. அப்ப முடிஞ்சு வச்சேன். அவளும் இப்படித்தான் கடிக்க முடியலன்னு சொல்லி கொடுத்துட்டா. நீ போட்டது அவ கொடுத்தாதான் நான் கொடுத்தாதான் தெரியல. தின்னு என்னடி தூக்கி போட்டுட்ட? ஏமா இப்படி அடுத்தவங்க வாயில போட்டல எடுத்து மூளை கட்டுறியே? நீ சுத்தக்காரியா? பெரிய சூத்தக்காரி. விடு சாந்தி நம்ம சொந்தக்காரி தாண்டி. சொந்தக்காரியா? ஆமா பாரு. சொந்தக்காரிக்கு வாய் இல்லையா? படத்தை பாரு. பொய்க்கு கூட ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டாப்பா. பொய்க்கு கூட நல்லா தெரியுது. அந்த பாரு அவதாரம் எடுத்துட்டாரு. நீ படுத்துற அவசரத்துல தாண்டி ஒரு சூடம் பத்தி கூட எடுத்துட்டு வராம விட்டுட்டு சூடம் பத்தி எடுத்து வந்திருக்கணுமே. பகவானே கொஞ்ச நேரம் வாய் விடுமா, நான் சொல்றது கேட்கட்டும். பகவானே எப்படியாவது எங்க அம்மா மனசை மாத்திரு. இத கொஞ்சமாவது மாத்தி என் நிலைமைக்கு இப்ப உள்ள காலகட்டத்துக்கு கொண்டு வந்துரு. என்னால முடியல சாமி. முடியலையாடி? துளிர் போட்டுடவா? இல்ல முடியல சொன்ன துளிர் போட்டுடாடி. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. அவதாரம் முடிஞ்சிருச்சு. இப்பதான் அவதாரமே எடுத்துருக்காரு. இனிமேல் சீன் இருக்கு. அந்த சீனை வீட்டுல வந்து காமிக்கிற வாடி இங்க வாடி எல்லாரும் நம்மள இடிச்சுக்கிட்டே போயிருவாங்க. ஆனா போக மாட்டாமா, ஓரமா போகாம கொஞ்ச நேரம் முழு படத்தையாவது முழுசா பாக்க விடுமா? பாக்கி என்ன படம்ன்றத நான் 100 தடவை பாத்துருக்கேன். நான் இங்க வீட்டுல வச்சு சொல்லி தரேன். எந்திரிச்சு வா முதல்ல கட்டி. இப்படி வந்தா கூட்டிட்டு போவேன். இல்ல தரத்தரன்னு இழுத்துட்டு போயிருவேன். எந்திரிச்சு வா சொல்லுவேன். என்னன்னே தெரியல, படமா பாக்க விடுது. குதிரை கணக்கா ஒரு செருப்பை போட்டுக்கிட்டு பெரசா வர்றாளான்னு பாரு. பஸ் நிக்குதுன்னு கூப்பிட்டாக்க இவன் மத்தியானத்துல தான் வருவா போல இருக்குது. ஏய் சாந்தா, அடியே சாந்தா. ஏடி
ஆனா வாடி இங்க நவுந்து வர்றேம்மா, ஏன் வந்து பரவாயில்ல, வீட்டுக்கு தானே போறான். வீட்டுக்கு தான் போறமா. என்னாடி போகும்போதும் பட்ட பட்டான்னு போய்கிட்டு இருக்க, வரும்போதும் பட்ட வந்துகிட்டு இருக்க, கொஞ்சம் விரசா நடக்கிறியா நீ? போகும்போது படம் போட்டுருவானேன்னு வேகமா போறா, வீட்டுக்கு போறதானே மெதுவா போகணும், மெதுவா வரேன். எல்லாத்துலயும் பறக்க வட்டியாவே இருக்கிற, ஒரு படம் முழுசா பாக்க விடுறியாமா? படம் போட்டதுக்கு அப்புறம் தான் போறேன். என்னடி பாக்குற? என்ன இந்த சொறி சொரிச்சுக்கிட்டு எங்க எங்க மூட்டை பூச்சி ஏறிச்சோ தெரியல ஒன்னையால. ஏன் அங்க இங்கெல்லாம் அடிக்குது. சரி வா, அடி இப்படி தண்ணி அடி, குளிச்சுட்டு போயிடுவோம். என்ன வலிக்கிட்டு இருக்க நீனே? ஐயோ குளிச்சுட்டு போயிடுவோம் முடி. ஏமா ரோட்ல 4 பேர் பாக்குறாங்கம்மா, அசிங்கமா. ஏண்டி நம்ம பார்த்தா தாண்டி அவன் நம்மள பாக்குறது தெரியும். கண்ணை முடிக்கிட்டு குளிச்சோம்னா எவன் பார்த்தாலும் நமக்கு தெரியாது. எது இந்த பாரு, என்னை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே தெரியாதா எனக்கு? வீட்டுல போய் குளிச்சுக்கிட்டா என்ன பண்ணுது? வீட்டுல போய் குளிக்க போறியா? ஏண்டி இங்க இரு. மூட்டை பூச்சி காலில இருந்து செருப்பு வரைக்கும் ஏறி இருக்கும். உனக்கு என்னடி தெரிய போகுது? நீ என்ன பெஞ்சில போய் உட்கார்ந்தா படம் பார்த்த? மூட்டை பூச்சி ஏறதுக்கு நீனே படிக்கட்டுல உட்காந்து பாத்துருந்த, என்னமோ ஓசி டிக்கெட்ல ஓரமா உட்காந்து பார்த்த மாதிரி. நீ எல்லாம் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாமா? என்கிட்ட ஏத்து பேச ஆளு இத்து நூல் இருக்கும்போது என் பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்க. ஆளு என் தோளுக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் உன் பேச்ச நான் கேட்பேன் நினைச்சுக்கிட்டு தெரியா? ஒழுங்கு மரியாதை வந்து அங்க வந்து தண்ணி அடி, குளிச்சு. அமுகு டுமுகு அமால் டுமால்